அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நாம் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார் கடிதம் எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்மையில் மாண்புமிகு திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர், அதாவது காசு கொடுத்து யாரும் விண்ணப்ப படிவம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி அனுப்புனா போதும், அதற்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ஒயிட் ஷீட் பேப்பரில் எப்படி நம்ம புகார் கடிதம் எழுதி முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கு அனுப்புவது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல ஒரு ஒயிட் ஷீட் பேப்பர் எடுத்துங்க. அதனுடைய ஒரு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேட் போட்டுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அனுப்புனரில் உங்களுடைய பெயர், தந்தையார் பெயர், முகவரி, சரிங்களா? அதுக்கப்புறம் தொலைபேசி எண், அதாவது உங்கள் செல்பேசி எண்ணை போட்டுங்க. இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெறுநர் மாண்புமிகு திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு, தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பர் உங்களுடைய ஃபாலோஅப்புக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 04425671764 அப்படின்னு சொல்லி. இதில் மதிப்பிற்குரிய ஐயா, அதுக்கப்புறம் பொருளில் நீங்கள் என்ன கண்டென்ட் வேணாலும் நீங்கள் பொருள் எழுதிக்கலாம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா, பொருளில் நிலத்தை மீட்டு தர கோருதல் தொடர்பாக. சரிங்களா? இங்கே பொருள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நிலத்தை மீட்டு தர கோருதல் தொடர்பாக. இதில் நீங்கள் வேறு பொருள் கூட ஏதாவது போட்டுக்கலாம். வேலை வேண்டி விண்ணப்பம், சரிங்களா? அப்புறம் நிதி உதவி, அதே போல் கொரோனா நிதி உதவி, இப்படி எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் நீங்கள் போட்டுக்க முடியும். இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம என்ன அப்படின்னா, நிலத்தை மீட்டு தர கோருதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வணக்கம், நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எங்களுக்கு சொந்தமான நிலம் கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் பேரூராட்சி, அதே போல் முளங்குழி கிராமத்தில் சர்வே எண் டேஷ்னா சர்வே எண் நீங்கள் போட்டுங்க உள்ளது. இது 10 சென்ட் நிலம் ஆகும். சரிங்களா? அதில் உங்கள் லேண்ட் சைஸ் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த நிலம் ஏ ராஜா எனும் பெயரில், அதாவது என்னோட பேரை சொல்லிவிட்டு நீங்கள் யாரோ உங்கள் பேரோ நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? இது ஒரு ரஃப் லெட்டர் தான் இது, சும்மா. இதே மாதிரி நீங்கள் உங்கள் பேர்களை நீங்கள் போட்டுக்கலாம். அதற்கான நிலப்பத்திரம், பட்டா போன்றவை என் பெயரில் உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இப்போ அண்மையில் அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டு, இப்போ நீங்கள் ஒரு தேதியில் போய் அந்த லேண்டு உங்கள் லேண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்காக போகிறீங்க. ஊருக்கு சென்று பார்த்தபோது வேறு ஒருவர் எங்கள் நிலத்தில் வேலி போட்டிருப்பதை கண்டேன். எங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர், அவருடைய பேரை போட்டுங்க, அப்பா பேர் போடுங்க, அவங்களுடைய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸை போடுங்க. போட்டுட்டு, நாங்கள் எங்கள் நிலத்திற்கு செல்ல முயலும்போது அடியாட்களை கொண்டு மிரட்டுகிறார். எனவே ஐயா அவர்கள் தயை கூர்ந்து எங்களுக்கு சொந்தமான இடத்தை, அதாவது அந்த நிலத்தை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி உங்கள் பேர், உங்கள் சைன் போட்டுருங்க. இணைப்பு உங்களுடைய இந்த நிலப்பத்திரத்துடைய ஜெராக்ஸு, பட்டாவுடைய நகல், இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? போட்டுட்டு இதை அழகாக ஒரு கவரில் போட்டு அட்ரஸ் எழுதி, அதாவது ட்ரூ அட்ரஸ் அப்படின்னு சொன்னது அந்த பெறுநர் அட்ரஸில் நீங்கள் எழுதுங்க. பெறுநர் மாண்புமிகு திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு, தலைமைச் செயலகம், சென்னை 9 அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எழுதுங்க. அதே போல் அனுப்புனரில் உங்கள் அட்ரஸ் போட்டுங்க. போட்டுட்டு இதை நான் அதுக்கு தேவையான அளவு ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்புனா போதும். சரிங்களா? அதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? இது நிலத்தை மீட்டு தர கூறுதல் அப்படின்னு நான் ஒரு ரஃபாக தான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். ஒரு மாடல் லெட்டர் தான். இதே மாதிரி உங்களுடைய புகார்கள் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் பேப்பர் எடுத்து நீங்கள் நீட்டாக எழுதி அதற்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் வச்சு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களின் விங்ஸ் டு வின்.